வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் டெய்லி செட்டப்ஸும் நம்ம வந்து டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும். மேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்களோட ட்ரேட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு பாருங்கள், கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட்ஸை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸுமே வந்துட்டு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ், தென் நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு எந்த ஒரு ட்ரேட்ஸுமே என்ட்ரு ஆக மாட்டோம். ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். அந்த ரீசனால் நம்ம எப்போவுமே ஃபர்ஸ்ட் வந்து 10 மினிட்ஸை வந்து என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ பாருங்க, இங்கே நம்ம லைனில் தான் மார்க்கெட் ஓப்பனிங் இருந்தது. நோட் பண்ணீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்கே நம்ம லைனில் தான் இருந்தது. ஸோ சூப்பர்பான மூவ் இருந்தது. பட் நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ணுறது கிடையாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில், இந்த லைனில் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான் கிடைச்சது. இங்கே வந்துட்டு ரிவர்சலில் இங்கே வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59810 வந்துட்டு நம்ம பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு டவுன்வர்ட்ஸ் கன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணணும். ஸோ பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள், ஒரு சூப்பர்பான ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்துட்டு லோ தான் இல்லையா? சூப்பர்பான டவுன்வர்ட் மூவ் தான் இருந்தது மார்க்கெட்டில். இல்லை ஆக்சுவலி வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்கிறது தான். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு நீங்கள் பை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மினிமமாக இங்கே நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் இங்கேயும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். பட் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஸோ இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்ம வெளியில் வந்திருக்கலாம். 59524 வரைக்கும் ஒரு சாலிடாக 286 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இங்கே நம்ம ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 286 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை வந்துட்டு இன்னைக்கான தேர்ஸ்டேக்கான ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியில் நான் சொல்லிட்டு இருக்கேன். தென் நம்ம செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க, இது வரைக்கும் நான் வந்து ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சது இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணும்போது நம்ம லைன், இந்த லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ நம்ம லைனில் பாருங்கள், இங்கே பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை தான் நீங்கள் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம வந்து என்ட்ரு ஆயிருப்போம் இல்லையா? ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூவான 59600. இங்கே நீங்கள் வந்து உங்கள் பையிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே நமக்கு வந்துட்டு அப் ட்ரெண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்துட்டு கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணணும். ஸோ நீங்கள் பையிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்வர்ட் மூவ் தான். ஸோ இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்கள் இங்கே ஜஸ்ட் பையிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட க்ளோசிங் டைம் வரைக்குமே கூட நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ராசஸை வந்து நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ணியிருக்கலாம். ஃபுல் மூவுமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான். 59782 வரைக்குமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு சூப்பர்பான செகண்ட் ட்ரேட் எப்படின்னா ஒரு சூப்பர்பான ஒரு 182 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக உங்களோட செகண்ட் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி. ஸோ இதாங்க பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான மூவ், இன்றைக்கான அனாலிசிஸ் இதுதான். ஸோ நம்ம 2 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணியிருக்கணும். நீங்கள் 2 ட்ரேட்ஸ் தான் நமக்கு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, ரிவர்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, இங்கே நமக்கு பிரேக் அவுட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன். ரெண்டுலேயுமே ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக வெளியில் வந்தாச்சு இல்லையா? ஸோ 68 பாயிண்ட்ஸ் ஓவரால் ஒரு 468 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் மட்டும் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி நீங்கள் வந்து ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட இன்றைக்கி உங்கள் ட்ரேட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான என்ட்ரி எக்ஸிட்கான ஃபுல் கிளியர் வீடியோவும் இருக்குது. ஸோ என்ட்ரி எக்ஸிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதையும் பேஸ் பண்ணி ஃபுல்லாக கிளியராக நம்ம கண்டென்ட்டை வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸுமே போயிட்டு இருக்குது. ஸோ நேற்றுக்கு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இன்றைக்கி பார்த்தா தெரியும். இதில் நடுவில் நம்ம டியூஸ்டே மட்டும் தான் நமக்கு வந்து வித்தவுட் ட்ரேட்ஸ் இருந்தது இல்லையா? நோ ட்ரேட்ஸ். மற்றபடி மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நமக்கு மார்க்கெட் மூவிங் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான ஒரு ஃபுல் கிளியர் அனாலிசிஸை நம்ம போய் பார்த்துடலாம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் நம்ம போத் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி 50க்கான இன்னைக்கான ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுங்கிறத இப்போ பார்த்துடலாம்.
ஸோ நிஃப்டி 50க்கான இன்னைக்கு தேர்ஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ சேம் தான் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்து என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமை நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டென்ட் பண்ண மாட்டோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான். ஸோ நம்ம லைனில் இங்கே வந்துட்டு ரிவர்சலில் இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம சூஸ் பண்ணுவோம். நம்ம லைனில் டச் ஆகாத அந்த கேண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி அதோட க்ளோசிங் வேல்யூவான 26249ல் நம்ம வந்து பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு வந்து அப் ட்ரெண்ட்ஸில் கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கால் ப்ரைஸில் நம்ம பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பையிங்கான பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செட்டப்ஸ் தான் டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அதை வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதோட க்ளோசிங்கில் நீங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்கும் கரெக்டாக நம்ம லைனில் ஒரு சூப்பர்பான அச்சீவ்மெண்ட் இல்லையா. கரெக்டாக நம்ம ப்ரொவைட் பண்ண டார்கெட்டில் ஒரு நீட்டாக ஒரு அச்சீவ் ஆகிட்டு அகைன் பாருங்கள் ரிவர்சல் ஆயிடுச்சு மார்க்கெட் மூவ். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக தான் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த செட்டப்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ், நமக்கு ஒரு 57 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்ம வந்து நீட்டாக உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ 26306 வரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஒரு 57 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்ம நீட்டாக வெளியில் வந்தாச்சு. நம்மளோட செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம லைன்லேயே அதே லைன்லேயே நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 26281ல் வந்துட்டு உங்கள் பையிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே நமக்கு டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும். பாருங்களேன், இங்கேருந்து ஒரு சூப்பர்பான ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்வர்ட் மூவ் தாங்க இருந்தது மார்க்கெட்டில். ஒரு மேக்ஸிமமான நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ 26144 வரைக்குமே இங்கே ஒரு 137 பாயிண்ட், ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 137 பாயிண்ட் வந்து நீங்கள் சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ட்ரேட்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கான இன்னைக்கு ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே நம்ம இந்த லைனவே நீங்கள் உங்கள் டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாலும் இதுவும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் இல்லையா. ஸோ இங்கேயும் ஒரு மேக்ஸிமமான நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் அட்டன் பண்ணியிருக்கலாம். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேங்க பட்சத்தில் நம்ம இங்கே வரைக்குமே நமக்கு மேக்ஸிமமான இதில் எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதில் நீங்கள் மினிமமாக உங்களுக்கு நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் ஷுவராக அதுவும் உங்களுக்கு அச்சீவ் ஆயிருக்கும் தான். இதை நான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இங்கே நம்ம செகண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 137 பாயிண்ட் வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இதுதான் நிஃப்டி 50க்கான இன்னைக்கான ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி 2 ட்ரேட் அட்டன் பண்ணோம் இல்லையா, 57 and 137. ஸோ ஓவரால் 194 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல் மட்டும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்கள் ட்ரேட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் ஆல்ரெடி 468 பாயிண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங் தான். நிஃப்டி 50ல் 194. ஸோ ஓவரால் ஒரு 662 பாயிண்ட்ஸ் கிட்ட, நியர் 600 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 600 பாயிண்ட்ஸ் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட இன்னைக்கு உங்களோட பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கான ப்ராஃபிட் புக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப மேக்ஸிமமாக இருந்திருக்கும். யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி, நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கி டே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக நம்மளோட செட்டப்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் என்னென்ன, ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் என்னென்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 59850, 59981, 60123, 60414, 60712, 60919. ஸோ இதாங்க நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான். இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 59656, 659, தென் 59470, 59353, 59157,
58,972, 58,649, 58,188. ஸோ இதாங்க நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் தான். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷேராக வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட மூவ் வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். நாளைக்கும் பார்க்கலாம் நாளைக்கு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நிஃப்டி 50க்கு நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாளைக்கு மார்க்கெட் மூவ் வந்து அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 26,252, 26,294, 263,51, 26407, 26448, 26510. ஸோ இதாங்க நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் தான். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம பார்த்துட்டோம். ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 26195, 26116, 26014, 25952, 25802, 257, 26, 25636. ஸோ இதாங்க நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ். அப் ட்ரெண்ட்ஸ் போத் பார்த்தாச்சு, அப் ட்ரெண்ட்ஸ் டவுன் ட்ரெண்ட்ஸ் போத் பார்த்தாச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 எல்லாத்துக்குமே பார்த்தாச்சு. அனாலிசிஸும் இன்னைக்கான அனாலிசிஸ் கிளியர் அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷேராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் உங்களோட எவ்ரிடே மூவ்ஸும் போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.